வேஷம். ஒரு போலி போலீஸின் நிழல் உலகக் கதை. கன்னியாகுமரி மாவட்டத்தின் அந்த அமைதியான கிராமத்தில் காலையில் கம்பீரமான காக்கிச் சீருடையில் சைக்கிளில் கடந்து செல்லும் கிருஷ்ணதாஸை பார்த்து ஊரே வியந்தது. பையன் போலீஸ் வேலையில பிஸியா இருக்கான் என்று பேசிக் கொண்டார்கள். ஆனால் அந்த யூனிபார்மின் பின்னால் ஒரு பெரும் சதிவலை பின்னப்பட்டுக் கொண்டிருந்தது யாருக்கும் தெரியவில்லை. ஆரம்பம். அதிகார போதை மற்றும் வீழ்ச்சி. கிருஷ்ணதாஸ் 2012இல் காவல்துறையில் சேர்ந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அவனது ஒழுங்கீனமான செயல்பாடுகளால் 2014லேயே 3 முறை எச்சரிக்கை மெமோக்கள் வழங்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டான். வேலை போனாலும் ஊர்கண்ணில்தான் இன்னும் போலீஸ்தான் என்பதை காட்டிக்கொள்ள தினமும் யூனிபார்ம் அணிந்து கொண்டு வெளியே செல்வான். உண்மையில் அவன் சென்றது காவல் நிலையத்திற்கு அல்ல, இரையை தேடும் வேட்டைக்கு. விரிந்த வலை. ஏழைகளின் கண்ணீர். 2015ஆம் ஆண்டு முதல் அவனது மோசடிப் பயணம் தீவிரமடைந்தது. மேலிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, அரசு வேலை வாங்கித் தருகிறேன் என்று ஆசை காட்டி தலா 2 லட்சம் முதல் 10 லட்சம் வரை சுருட்டினான். மக்களை நம்ப வைக்க அவன் செய்த காரியங்கள் அசாத்தியமானவை. அரசு முத்திரையுடன் கூடிய போலி பணி, நியமன ஆவணங்கள், நீங்கள் இன்டர்வியூ பாஸ் என மொபைலுக்கு வரும் போலி குறுஞ்செய்திகள், தாய்க்கு சிகிச்சை, நண்பனின் குழந்தைக்கு ஆபரேஷன் என அவன் சொன்ன உணர்ச்சிகரமான பொய்களை நம்பி ஏழை பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பையும் நகைகளையும் அடகு வைத்து அவனிடம் கொடுத்தார்கள். தலைமறைவு மற்றும் திவால் நாடகம். 2020இல் கொரோனா ஊரடங்கு அவனுக்கு ஒரு கேடயமாக அமைந்தது. பணம் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்தபோது சத்தமில்லாமல் தலைமறைவானான். பாதிக்கப்பட்டவர்கள் 2021இல் புகார் அளித்தபோதுதான் அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பே வேலையை இழந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. சட்டத்திடமிருந்து தப்பிக்க 2022இல் கன்னியாகுமரி நீதிமன்றத்தில் நான் திவாலாகிவிட்டேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினான். ஆனால் அந்த வழக்கிற்கு ஒருமுறை கூட ஆஜராகாமல் இழுத்தடித்தான். புதிய ஊர், புதிய பலி. குமரி மாவட்டத்தில் நெருக்கடி அதிகமானதும் தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்றான். அங்கே திருமணம் செய்வதாக ஆசை காட்டி ஒரு பெண்ணிடம் 60 லட்சம் ரூபாய் மோசடி செய்தான். அவனது தாகம் அங்கேயும் அடங்கவில்லை. 2023இல் திருத்தணி அருகே அருங்குளம் கிராமத்தில் ராசிகா என்ற இளம்பெண்ணை மணம் முடித்தான். தன்னை யாருமற்ற அனாதை என்றும் ஷேர் மார்க்கெட்டில் கொடிகட்டி பறப்பவன் என்றும் கூறி நம்ப வைத்தான். மோசடி செய்த பணத்தில் ஒரு ஆடி காரில் வலம் வந்து அந்த ஊர் இளைஞர்களையும் ஏமாற்றத் தொடங்கினான். இன்று தொடரும் வேட்டை. 2025இன் பிற்பாதியில் தன் மனைவியையும் கைவிட்டு புதிய மாவட்டத்திற்கு தப்பிச் சென்று மீண்டும் தன் மோசடி வலையை விரித்துள்ளான் கிருஷ்ணதாஸ். இத்தனை புகார்கள், ஆதாரங்கள் இருந்தும் அவன் இன்னும் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் இருப்பது பாதிக்கப்பட்டவர்களின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்கிறது. குறிப்பு: கிருஷ்ணதாஸின் இந்த தொடர் மோசடிகள் ஒரு எச்சரிக்கை மணி. யாரோ ஒருவன் யூனிபார்ம் அணிந்து வருவதாலோ அல்லது அரசு வேலை பெற்றுத் தருவதாக கூறுவதாலோ பணத்தை இழக்காதீர்கள். விழிப்புணர்வே முதல் பாதுகாப்பு.